ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்னென்னா, சபரிக்கு வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதி வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில செட்டப் அந்த பூலில் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு உட்காந்து பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு அதுதான் அவர் தான் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அப்புறமா இவர் கேட்குற, நீ தான் அந்த இதெல்லாம் ஐடியா கொடுத்துக்கிற, அந்த பாலை இதெல்லாம் நான் தாண்டா எல்லாத்தையுமே கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப வைபாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நைட் வந்து எல்லாருமே பாட்டு பாடி பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருந்திருக்கும். அதனால தான் நம்மளுக்கு கண்டென்ட் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நான் சொல்ல முடியும், ரொம்ப கண்டென்ட்டில் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாய் குறைச்ச விஷயங்கள் எல்லாம் நிறையா வந்துச்சு. இப்போ அதை தேங்க்ஸ் சொல்லிட்டு மச்சான் ஆனால் வினோத்துக்கிட்ட சொல்கிறார் கமருதி, மச்சான் அவனுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும்டா அப்படின் போது இவர் மச்சான் வேணாண்டா சபரி பதறாரு. ஏன்னா ரிவார்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுறாங்கடா, இந்த வீட்டில் நிறைய நடந்திருக்குடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதேமாதிரி ரிவார்டு சொன்னவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா இந்த நாமினேஷன் டைமில் தான் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டாங்களா. அதனால் தயவு செஞ்சு இந்த ரிவார்டுன்ற விஷயமே வேணாண்டான்ற மாதிரி பதறாரு. ஏன்னா சபரிக்கிட்ட வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான், சபரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இவரோட கேமை பார்க்கும்போது அடுத்து ஆரியா வருவாரோ அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரே ஒரு டைலாக் தான், அவர் என்னவா மாறிட்டேன்னா ஐ எம் வெரி சாரி, ஐ எம் நாட் ஆரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவரோட விஷயங்கள் அப்படியே மாறிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆரி அவர்கள் பண்ணுற மாதிரி யோகா பண்ண விஷயங்கள், ஆரி அவர்கள் தட்டி கேட்குற மாதிரி இவர் தட்டி கேட்ட விஷயங்கள், நேர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு நேர்மையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. கேமை டாஸ்க்லேயும் வந்து வெறித்தனமாக பண்ணார். நானும் அவ்வளோதான்டா கடவுள், இவங்க தான்டா அவன்டாரா அப்படின்ற மாதிரி நினச்சேன். கடைசியில் பார்த்தா அன்பு கேங்கிட்ட ஒரு டீமுக்கு அடிமையாக மாறின மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு இந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டார். அந்த கேங்கில் போனார் ஸ்டாண்டர்ட் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஆள். டாப் 5ல் விக்ரம் கண்டிப்பாக இருப்பார். கனிக்குமே அந்த மாதிரி ஒரு பேர் வந்துட்டுருக்கு. சபரிக்கு என்ன பேர் வருது? என்ன சாதிச்சார் இது வரைக்கும்? என்ன கிடச்சிது? ஏன் இவர் அந்த கேங்குள்ளே போகணும்? அதுதான் கஷ்டமாக இருக்குது. இவர் மட்டும் தனியாக ஒரு கேம் விளாண்டுருந்தாங்கன்னா விஜய் பார்வதியை விட அதிகமாக வந்திருப்பார். உண்மையாகவே சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கமருதியும் விஜய் பார்வதி எல்லாரும் தூக்கி போட்டு சாப்பிட்ருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. வெளியில் ஒரு சில சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது சபரியை பற்றி அவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன் இவர் வந்து இந்த மாதிரி மாறிட்டார்னு எனக்கு ரொம்ப, அதாவது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மனக்குமுறல் என்னென்னா, யார் டைட்டில் வின்னர் வருவாங்கன்னு இப்போ இருக்கும். கிட்டத்தட்ட இது 11வது வீக்கு. அப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யார் வந்து வருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு மோசமாக வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இவர் மட்டும் நல்லா பண்ணியிருந்தா நல்லா யோசிச்சு பாருங்கள், சபரிக்கு தான் டைட்டில் வின்னர்ன்ற அளவுக்கு வந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாப்பில். பட் இப்போயும் செம்ம சான்ஸ் இருக்குது டாப் 5ல் வர்றதுக்கு. சரிங்களா? வருவாரோ வரமாட்டான்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக இவர் பண்ணார்னா வருவார். ரன்னராக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.